கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று மதிப்பீட்டு தொகை 195 கோடி என்றும். இதெல்லாம் அமைச்சர் சொல்லதே நீங்க சொல்றீங்க. நீங்க சுற்றுச்சாலை அமைக்கப்படுமா இந்த வருஷத்திலே இதுக்கு அனுமதி அளித்ததெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. அமைச்சர் சாலையை வாங்கிடுவோம். இன்னொரு கேள்வி, அந்த பணிகளை விரைந்து செயலாற்றி. இன்று சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு பேச்சை நிறுத்த சொல்லியும் அதனை கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பேசிய அதிமுக எம்எல்ஏவால் சட்டசபையில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கின்ற வகையில கடந்த கால ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி காலத்தில் கோவை சாலையிலிருந்து காளிவேளாம்பட்டியிலிருந்து குங்குமம்பாளையம் வழியாக மாதப்பூர் வரை வெளிவட்ட சாலை அமைப்பதற்காக நிலம் எடுப்பதற்காக ரூபாய் 45 கோடி நிதி ஒதுக்கி அரசாணையும் வெளியிடப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதின் காரணமாக இத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த ஆட்சியில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் கேள்விதாங்க. கேள்வி இப்படி 4 பக்கமா முடியுங்க. கோரிக்கை வைத்திருந்தேன். அந்த கோரிக்கையை ஏற்று மதிப்பீட்டு தொகை 195 கோடி என்றும். இதெல்லாம் அமைச்சர் சொல்லதே நீங்க சொல்றீங்க. நீங்க சுற்றுச்சாலை அமைக்கப்படுமா இந்த வருஷத்திலே இதுக்கு அனுமதி அளித்ததெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேளுங்க. அமைச்சர் சாலையை வாங்கிடுவோம். இன்னொரு கேள்வி, அந்த பணிகளை விரைந்து செயலாற்றி பல்லட மக்களினுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு மாண்புமிகு அமைச்சர் அவர்களை தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை ஏற்கனவே ஒரு விரிவான பதிலை சொல்லியிருக்கிறேன். பொதுவாக பல்லடம் என்பது ஒரு நெரிசலான பகுதி தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.